தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சத்வஜா சமவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சமவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பார்கட சிந்தம் ஞானம் சாஸ்திரப்பினம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரமாபதான கலியுதேவம் காட்சிவான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, அனுபவத்தோட தலைப்பு நீரஜாவை தன்னிடம் இழுத்த பெரியவாளின் மௌனம். நீரஜாவை தன்னிடம் இழுத்த பெரியவாளின் மௌனம். இந்த சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்க, தர்மமே பாருங்க. நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள் இதில் வரலாம்னு எனக்கு தோணின்னு இருக்கு. அதை உண்மைதானான்னு நீங்களே சொல்லுங்க. ஸ்ரீமதி தாரா ஸ்ரீனிவாசன் அவளுடைய இன்டர்வியூ. இவ அப்பாவோட குள்ளு தாத்தா வெங்கட சுப்பைய சாஸ்திரிகள் மகாபிரிவா பட்டத்துக்கு வந்தபோது அவளுக்கு மகாபிரிவாளுக்கு சாஸ்திர பாடங்கள் மகேந்திரமங்கலத்தில் நடத்தின ஒரு 7 பேரில் அவரும் உத்தர். அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் அந்த தாரா வந்திருக்கா அப்படின்னு. அந்த தாராவோட மாமனார் ஸ்ரீ ஜெயராமையர் அப்படிங்கிறவர் மாம்பலத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியா மண்டபம், அப்புறம் ஞானவாபி, அந்த பித்ரு காரியங்கள்லாம் பண்ணுற இடம் இல்லையா, அது அயோத்தியா மண்டபம்ன்ற ராமர் இருக்கக்கூடிய அந்த இது கோவில் மாதிரின்னு எடுத்துக்கலாம். அந்த மண்டபம் கோவில்னு சொன்னால் கவர்மெண்ட் எடுத்துட்டுரும், கோவில் கிடையாது. அது மாதிரி ஒரு பஜனை மண்டபம்னு எடுத்துக்கலாம். அதுக்கெல்லாம் முக்கியமான காரணக்கர்த்தா அவர் தான் அப்படிங்கிறா இவன் மாமனார். 1976 தாரா ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவரோட கல்யாணம் ஆச்சு. தாரா கூட அவள் பாம்பேயில் போய் செட்டில் ஆகியிருக்கா 1976. ஒரு 5 வருஷம் ஓடி போயிடுது. 1981 தாராவும் ஸ்ரீனிவாசனும் குழந்தை இருக்குது. அந்த குழந்தையும் கூட்டிகிட்டு நீரஜா அப்படிங்கிற பொண்ணு, அதுக்கு 4 வயசாக இருந்தான் பொண்ணுக்கு, கூட்டிகிட்டு இன்னொரு பையன் இருக்கான். அந்த 4 வயசுக்கு மேலே, அவனுக்குன்னா 8 வயசு ஆகிருக்கும், 9 வயசு ஆகிருக்கும், அது சொல்லலைவா வயசை நம்மளுக்கு தெரியல. அவனுக்கு உபநயனம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அந்த பத்திரிகைகளோடு எடுத்துகிட்டு கிளம்பிட்டு பெரியவா அனுகிரகம் வாங்கிட்டு வரலான்னு கிளம்பியிருக்கா. பெரியவா சத்தாராவில் இருக்கா. சத்தாரா போனான். மற்ற ரிலேட்டிவ்ஸ்லாம் அங்கே சத்தாராவுக்கு வந்திருக்கா. அதெல்லாம் சொல்லியிருப்பாளாக இருக்கும் அதனால் அவெல்லாம் சில பேர் அங்கே வந்திருக்கா. பெரியவா ஒரு இடத்துல தரிசனத்தில் இருக்கார். தரிசனத்தை கொடுத்துட்டு இருக்கார். அங்கே போய் தரிசனத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இன்னொரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த கேம்பை ஏற்பாடு பண்ணுவா. எல்லாருக்கும் ஆகாரம் போடுறான். இந்த ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வராளே சத்தாராக்கு, அதனால் அவளுக்கு ஆகாரம் ஏற்பாடு பண்ணிடுறது அங்கே பண்ணியிருக்கா போல இருக்குது. இவ அங்கே தரிசனம் முடிச்சுட்டு தாரா, அப்புறம் ஸ்ரீனிவாசன், அப்புறம் பிள்ளை இந்த உபநயனம் அதுக்கு அனுகிரகம் வாங்கிட்டா. குழந்தை அந்த 4 வயசு பொண்ணு நீரஜா அவள் எல்லாம் தரிசனம் பண்ணி அவெல்லாம் சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டா. 4 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டா. அந்த 4 வயசு பொண்ணுக்கு என்ன வரும், தூக்கின்னு தான் வந்திருப்பா பாவம். அதுக்கு என்ன வழியை பார்த்துருக்குமா, அது எந்த பக்கம் ரூட்டு, எப்படி போகணும், பெரியவா எந்த பக்கம் கேம்பில் இருக்கா, ஒன்றுமே தெரியாது அதுக்கு. சின்ன பொண்ணு பாவம், அதுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்மளுக்கும் ஒன்றும் தெரியாது, அதுக்கு எப்படி தெரியும். அது இவெல்லாம் சாப்பிட்டுருக்கா. அங்கே ரிலேட்டிவ்ஸ்லாம் வேறு வந்திருக்காளே, அவளோட அரட்டை அடிச்சுட்டு பேசிகிட்டே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு திடீர்னு காணாமல் போயிடுது. அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டே எழுந்தது கையெழுமின்னு போயிடுத்தோன்னு தெரில. திடீர்னு தான் டக்குன்னு பார்க்குறா, ஐயோ நீரஜாவை காணுமே அப்படின்னு காட்டி அம்மா அப்பாவுக்கு தான் பரபரப்பு ரொம்பமாக இருக்குது மற்ற பேரை விட. அப்படியே பைத்தியம் மாதிரி ஓடுறாளாம் ரோட்டில். சொல்கிறாவா நீரஜா, நானே எங்கள் ஆத்துக்காரர் பையனும் கூட வரான் பின்னாடி. அவனுக்கு இன்னும் தெரியும் பாவம், தங்கையை காணும். எங்கே ஓடுறான்னா எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரில. வந்தால் இடது கை போயிருக்கலாம், வலது கை பக்கம் போயிருக்கலாம், ஏதோ பெரியவா இருக்க பக்கம் தான் போயிருக்கு. ஏன்னா பெரியவாட போய் கேட்கலான்னு தோணி எடுத்து போல இருக்கா. அதனால் நேராக போகிறானாம். அது போனான்னா ஒரே ரோடெலாம் கிடையாது, இப்படி வளைஞ்சு போகிற ரோடு தான். நேராக பெரியவா கிட்ட போனான், சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கா. பெரியவா
கண் எதிர்க்க பெரியவா தெரிகிறார். இவன் வந்து பேச போகிறா, கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்துக்கிறா. அப்போ தான் திடீர்னு பார்க்குறா. எதேச்சியான்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் எப்போ பார்த்தாலும். எதேச்சியாக கிடையாது, பெரியவா நினச்சா தான் நடக்கும். பார்த்தா பெரியவா எதிர்க்க அந்த பொண்ணு பக்கத்தில் பெரியவா எழுந்திருக்கல, பெரியவா பக்கத்தில் உட்காந்துருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணை கவனிக்கலை. நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்துட்டு பெரியவா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு வாயை திறக்கும் போது பார்த்தா தான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறா அந்த நீரஜான்ற பொண்ணு அங்கே உட்காந்துருக்கு. பெரியவா கிட்ட தாரா அப்படின்னு கத்திருக்கா. பெரியவாக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பொண்ணு ஓடி வந்து கட்டின்னு இருக்கு. ஆனால் இந்த பொண்ணு வந்து எப்படி போனேன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒன்றும் சொல்லவே தெரியல அப்படிங்கிறா. பெரியவா வந்து மௌனத்தில் வேறு இருந்திருக்கா. அதனால் பெரியவா வந்து பேசாமல் இருக்கா. அந்த பொண்ணை எங்கேஜ் பண்ணல, வேறு யாரும் எங்கேஜ் பண்ணாமல் இருக்கான்னா அந்த பொண்ணு கொஞ்சம் நேரத்தில் போர் அடிச்சு கூட போயிட்டுருக்கலாமே எங்கேருந்தோ. ஆனால் அந்த பொண்ணு அந்த இடத்துல 4 கிலோமீட்டருக்கு அது எப்படி வந்தது, இது இன்னும் கூட எங்களுக்கு புரியாத புதிராக இருக்குது அப்படிங்கிறா. அது யார்? நீரஜா வந்து தன்னிடம் இழுத்த பெரியவாளின் மௌனம். பெரியவா வந்து பேசக்கூட இல்லை, யார்கிட்ட சொன்னார், என்ன பண்ணார், ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணு நேரம் இந்த சின்ன குழந்தை அங்கே நேராக அங்கே போய் இருக்கேன். 4 வயசு பொண்ணு வந்து அவ்வளோ தூரம் போய் பெரியவா கிட்ட போய் பக்கத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னா பெரியவா வேறு கண்ணை மூடிட்டு மௌனத்தில் இருக்காளாம். இது எப்படி அங்கே போய் இருக்குன்னு இவளுக்கெல்லாம் ரொம்ப அதிசயமாக இருந்தது அப்படிங்கிறா. அது ரொம்ப அதிசயமான 4 வயசு அந்த பொண்ணு. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்றா தொலைவு. அவ்வளோ போயிருக்கு அந்த பொண்ணு. பெரியவாக்கு முன்னாடி பக்கத்துலேயே போய் உட்காந்துருக்கு. பெரியவாவுக்கு வந்து தனக்கு தெரியாத மாதிரி நீரஜான்னு நமஸ்காரம் பண்ணிட்டா. நீரஜானும் போது தான் பெரியவா கண்ணை திறந்திருக்கா. பக்கத்தில் அந்த பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு எப்படி இருக்குது வந்ததுன்னு பெரியவாவும் சொல்லிக்கலாம், மற்ற பேரும் சொல்லிக்கலாம். அந்த பொண்ணு கேட்டாலும் ஒன்றும் சொல்ல தெரியல எப்படி போனேன்னா என்ன. பெரியவா வந்து தன்கிட்ட இழுத்தது பெரியவாளுடைய மௌனம் தானே. பெரியவா பரமேஸ்வரன் இழுத்துருக்கார். எப்போ ஏற்பட்ட அனுபவம் அது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவிச்சர் மகாபிரிய பாதவிச்சர்.